இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்களின் ஓய்வு பெற்றோர்களின் பிரச்சனையை ஒட்டி வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. நாங்கள் கடந்த 19ஆம் தேதி நோட்டீஸ் கொடுத்து 2 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அரசு தான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை மறந்து இன்றைக்கு அவர்கள் பேச மறுக்கிறார்கள். பொங்கலுக்கு பிறகு பேசுவோம் என்கிறார்கள். பொங்கலுக்கு முன்பாக நாங்கள் ஓய்வு பெற்றோருடைய பஞ்சப்படியை அமல்படுத்துங்கள், நிலுவைத் தொகை கூட இருந்துவிட்டு போகட்டும், பணியில் இருப்போருக்கு 4 மாத அந்த டிஏயை கொடுங்கள், பொங்கல் சிறப்புடன் இருக்க உதவுங்கள் என்று வேண்டுகோளை விடுத்தோம். தொழிற்சங்கங்களுடைய வேண்டுகோளை இன்றைக்கு அரசு செவிமடுக்கவில்லை. இந்த அரசு 100 நாளில் இந்த பிரச்சனையை தீர்ப்போம் என்றார்கள். மற்ற துறைகளுக்கு டிஏ என்பது வழங்கப்பட்டிருக்கிறது, ஓய்வு பெற்றோருக்கு டிஏ வழங்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து தொழிலாளர்கள் மட்டும் பாரபட்சமாக நடத்தப்படுகிறார்கள். இந்த பிரச்சனை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் தீர்ப்போம் என்று முதல்வர் அவர்கள் கூறினார். ஆனால் அதன்படி நடக்கவில்லை. நாங்கள் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் நடைபெறாத நிலையிலே தான் இன்று வேலை நிறுத்தத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம். இந்த வேலை நிறுத்தம் என்பது எங்களுடைய ஊழியர்களுடைய பிரச்சனை. ஒரு 10,000 ரூபாய் வாங்கக்கூடிய ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு ஒரு 4,000 ரூபாய் கூடுதலாக ஒரு பஞ்சப்படியை கூட கொடுக்க மறுக்கிறது. இன்றைக்கு 2003க்கு பிறகு வந்தவர்களுக்கு ஓய்வூதியம் என்பது இல்லை. எங்களுக்கு வேலை நிறுத்தம் செய்வது என்பது ஆசை இல்லை. இந்த பிரச்சனையை அரசு உடனடியாக தீர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. தீர்க்கப்படாத நிலையில் இன்றைக்கு வேலை நிறுத்தத்திலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த அரசும் பொதுமக்களும் எங்களுக்கு உதவ வேண்டும். எங்கள் போராட்டத்திற்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.